ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். திருக்குறள் உலக நூல் என்ற பொருண்மையில் ஒரே நாள் 100 இடங்களில் உலகளாவிய கின்னஸ் சாதனை நிகழ்வாக நடைபெற இருக்கும் மாநாட்டு சாதனை நிகழ்வில் ஆய்வாளர்களுக்கான வழிகாட்டு ஆய்வுரை வழங்குவதற்கு திருவள்ளுவர் புரட்சியாளர் என்ற தலைப்பில் வாய்ப்பளித்த திருக்குறள் ஞானியார் 1000 ஆய்வு முடிவுகள் அளித்த தமிழன் என்ற பெருமிதத்திற்குரிய செம்மொழி புலவர் பேராசிரியர் கு. மோகனராச ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி அறிதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இணைப்பிலே இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் குரல் நெறி சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ரோகிணி அம்மா அவர்களுக்கும் இணைப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிவலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆய்வின் நோக்கம் திருக்குறள் உலக பொது நூல் என நிறுவுதல். நுழைவு உலக மக்கள் அனைவருக்கும் வாழ்வியல் வழிகாட்டு நூலை அறம் பொருள் காமம் என்ற முப்பாலாக படைத்தளித்த வள்ளுவர் அவர் தாம் வாழ்ந்த காலத்தில் சமுதாயத்தில் பற்றி படர்ந்திருந்த மூட பழக்க வழக்கங்களையும் பழமைவாதங்களையும் மனித இன வளர்ச்சிக்கு ஒவ்வாத சடங்குகளையும் களைந்து செம்மைப்படுத்தும் வகையில் தம் நூலில் பல புரட்சி கருத்துக்களை விதைத்து சென்றுள்ளார். அவை யாவும் தனிப்பட்டதொரு மதத்திற்கோ இனத்திற்கோ நாட்டிற்கோ குறிப்பிட்ட மொழியை சார்ந்ததோ அல்லாமல் மனித இனம் முழுமைக்குமான புரட்சி கருத்துக்கள். அவற்றை திருவள்ளுவரின் இறைமையியல் புரட்சி, இல்லற புரட்சி, துறவர புரட்சி, அரசியல் புரட்சி, இலக்கிய புரட்சி, தொழிலியல் புரட்சி, கல்வியியல் புரட்சி, தெய்வமாந்தர் புரட்சி, களவியல் புரட்சி, கற்பியல் புரட்சி, அறிவு புரட்சி, பொருளியல் புரட்சி, சமுதாய புரட்சி, ஊழியல் புரட்சி என 14 துணை தலைப்புகளில் ஆய்கிறது இந்த ஆய்வுரை. இந்த 14 தலைப்புகளுமே பரந்துபட்ட தரவுகளை உடையதாக தனித்தனி ஆய்வு கட்டுரைக்கு உரிய தலைப்புகளாக விளங்குகின்றன. இவை ஆய்வாளர்களுக்கு தனித்தனி ஆய்வு தலைப்புகளாகவே வழங்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன. அந்த வகையிலே இந்த 14 ஆய்வு தலைப்புகளை குறித்தும் ஒரே நேரத்தில் நேர மேலாண்மை கருதி அரை மணி நேரத்தில் வழங்குவது இயலாததாக இருக்கக்கூடிய நிலையிலே இன்று இயன்ற வரையிலும் எஞ்சியவற்றை ஞாயிற்றுக்கிழமையும் வழங்குவதற்கு என்னை அனுமதிக்குமாறு குறள்ஞானியார் அவர்களிடத்திலே நான் அனுமதி வேண்டுகிறேன். இந்த தலைப்புகளிலே துறவரம், அரசியல், களவியல், கற்பியல், அறிவு, ஊழியல், சமுதாயம் ஆகிய 8 தலைப்புகளின் கீழ் குறள்ஞானி ஐயா அவர்களுடைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. யூடியூபிலும் அதற்கான தரவுகள் பெறக்கூடிய நிலையிலே இருக்கின்றன. அவ்வாறே தொழிலியல், கல்வியியல் மற்றும் பொருளியல் என்ற தலைப்புகளில் மாண்பமை குமரிச்செழியன் ஐயா அவர்களின் தரவுகள் 100 மாநாடு தளத்திலே பதிவிடப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்தும் என்னுடைய இந்த ஆய்வுரையிலிருந்தும் தரவுகளை பெற்று ஆய்வாளர் பெருமக்கள் தங்களுடைய கட்டுரைகளை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இறையியல் புரட்சி. இறைவன் என்ற சொல்லாட்சியே புதுமையும் புரட்சியுமானது. இறைமை குறித்த மாறுபட்ட கருத்துக்களுக்கு எதிராக மன்னன் மக்களுள் உயர்ந்தோரையும் குறிக்கும் சொல்லாட்சியே பயன்படுத்தப்பட்டுள்ளது வள்ளுவரால். மனிதன் அடைய வேண்டிய பண்புகளின் வடிவமே இறைமை என்ற கருத்தாக்கம் இவர்களுடைய கடவுள் வாழ்த்திலே காணப்படுகிறது. வாலறிவன் மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமையிலான், தனக்குவமை இல்லாதான், அறவாழி அந்தணன், எண்குணத்தான், இப்படி பண்பு பெயர்களாலேயே இறைமையை சுட்டி மத பேதங்களை கடந்த பொதுமை பொருளை சுட்டுகிறார் வள்ளுவ பெருந்தகையார். இவை அனைத்திற்குமான தரவுகள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் பெறலாம். இதன் மூலம் வழிபாடு பண்டமாற்று வணிகம் அல்ல, அதுவும் ஒரு வாழ்வியல் ஒழுக்கம். இயற்கை முறைமையை ஏற்று வாழும் அற அச்சம், கல்வியின் பயன் வாலறிவு பெறுதல், இதன் வழி எல்லோரும் மெய்யறிவு பெற உதவுவது இறைமை.
சடங்கு சம்பிரதாயங்கள், இடைத்தரகர்கள் தேவையில்லாதது இறைமை. தாழ் என்ற சொல் 2, 7, 8, 9 ஆகிய குறள்களில் பயன்பாடு உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள், அவர்களை போற்றுவதே வழிபாடு என்ற பொருளை தரக்கூடியதாகவும் உள்ளது. அகரம் உலக மொழிகள் அனைத்திற்கும் முதல், அதுபோலவே உலக உயிர்கள் அனைத்திற்கும் அடிப்படையான பொருளே இறைமை என்ற உலகப் பொதுமையை வள்ளுவர் இதன் வாயிலாக நிலைநாட்டுகிறார். இத வள்ளுவர் கூறும் இறைப்பயன்கள் தூய அறிவு பெறுதல், நிலமிசை நீடு வாழ்தல், இருவினை தேராமை, மனக்கவலை மாற்றுதல், அறமல்லாதவற்றை கடத்தல், ஐம்புலக் கட்டுப்பாடு ஆகிய வாழ்வியல் கோட்பாடுகளே ஆகும். வழிபாடு கற்றலின் பயன் வாலறிவு. வள்ளுவரின் இறையியல் புரட்சிகள் எந்த மத, இன, மொழி, பண்பாட்டு கருத்துக்களுக்கு புறம்பானவையோ, எதிர்ப்பானவையோ, மாறுபட்டவையோ அல்ல. உலகம் முழுமைக்கும் ஏற்புடையவை. எனவே திருக்குறள் உலகப் பொதுநூல் என்பது இதன் வாயிலாக நிறுவப்படுகிறது. இரண்டாவதாக இல்லற புரட்சி. தனி மனிதன் உலகம் என்ற குடும்பத்துள் இணைத்துக் கொள்ளும் பயிற்சி கூடமே இல்லறம். இல்வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, விருந்தோம்பல், அன்புடைமை மற்றும் இல்லறவியல் முற்றுமான குறட்பாக்கள் இதற்கான தரவுகளாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. அது இல்லறம் அன்பையும் பண்பையும் அறத்தையும் பயனாக கொண்டிருக்க வேண்டும். குறள் எண் 45. இல்லறம் உடலியல் இன்பத்திற்கானது மட்டுமல்ல, சமுதாய கடமைகளுக்கானது. குறள் எண் 41, 42, 43. இயலார்க்கும் பகுத்துண்டு வாழ்வதே இல்லறம். உழைப்பு, ஒப்புரவு, உலக ஒருமைப்பாட்டை தூண்டும் புரட்சியாக இது அமைகிறது. குறள் எண் 44, 322, 212, 1065, 1107. ஆண் பெண் சமன்பாடு காக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் இல்லறத்திலே இல்லை. வாழ்க்கை துணை நலம் என்ற பொதுமை சொல்லை புத்தாக்கம் செய்து புரட்சி செய்கிறார் வள்ளுவப் பெருந்தகையார். வேள்வி செய்து வாழும் பயனை இல்லறத்தான் விருந்தொம்பலால் பெற இயலும் என்கிறார். அறம் வழுவாத இல்லறம் துறவரத்திலும் உயர்ந்தது என்ற புரட்சி கருத்தை பதிவிடுகிறார். துறவிகளையும் பாதுகாக்கும் இல்லறம் பிற எல்லா அறங்களிலும் உயர்ந்தது. குறள் எண்கள் 46, 47, 48, 49 இக்கருத்துக்கள் பதிவாகின்றன. பிறன் பழிக்காத கடமை வழிபட்ட இல்லறத்தானே வாழ்வாங்கு வாழ்பவன், அவன் வானுரையும் தெய்வத்திற்கு இணையானவன். குறள் எண் 49, 50. விண்ணுலக இன்பமும் பெற இயலும் துறவரத்தினும் முறையான இல்லறமே அதை பெற்றுத்தரும் என்பது ஒரு புரட்சி கருத்து. நன்மக்களை பெற வேண்டும், அவர்களை சான்றோர்களாக வளர்த்து சமுதாய வளர்ச்சிக்கு உருவாக்கி தர வேண்டும். புதல்வரை பெறுதல் தன்னலத்துக்கானதோ நீர்க்கடனுக்கானதோ மட்டும் அல்ல, உலக வளர்ச்சிக்காக அவர்களை உலக வளர்ச்சிக்கான அறிவார்ந்த மக்களை பெறுதலே என்பதை 67, 68, 69, 70 குறட்பாக்களில் பதிவிடுகிறார். கற்பு நெறி இரு பாலோர்க்கும் உரியது, பெண்களை சிறையிட்டு காக்கும் நெறி தேவையில்லை என்ற பாலியல் சமன்பாட்டு புரட்சி இங்கே முன்வைக்கப்படுகிறது. ஒருவனுக்கு ஒருத்தி, பிறன்மனை நயவாமை, பரத்தமை, சமுதாய சீர்கேடுகளை எதிரான புரட்சிகளாக 57, 58, 974, 110, 47, 148, 149, 919, 920 குறட்பாக்களில் கருத்துக்களை பதிவிடுகிறார். கணவனை தேர்வு செய்ய பெண்களுக்கும் பெற்றோருக்கும் கற்றுத்தருகிறார். தன்னையும் தன்னை சார்ந்தவரையும் காக்கும் ஆற்றல் பெற்ற பெண்மையை உயர்த்தி பேசும் முதல் புரட்சியாளர் திருவள்ளுவர். அது கருத்துக்களை 51, 56, 57, 58 குறட்பாக்களில் காணலாம். ஆக வாழ்விலும் பெண்ணின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்னும் உளவியல் புரட்சியையும் அவர் முன்வைக்கிறார். 1191, 1192, 1193, 1196, 1303, 1304, 1324, 1103 குறட்பாக்களில் இக்கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருப்பதை காணலாம். முறை மீறிய காம விழைவால் இல்லறத்தால் மனையாளுக்கு அஞ்சி வாழ்தல் தீமை தரும் என்ற அறிவாக்க புரட்சியும் பெண் வழிச் சேரல் வாயிலாக பதிவிடப்பட்டுள்ளது. தம் மக்கள் தம் மகனை மகற்கு மகன் என்ற சொல்லாட்சியால்
வள்ளுவப் பெருந்தகையார் பெண் குழந்தைகளை விளக்குகிறார் என்று சிலர் பழிப்பர். ஆனால் திருவள்ளுவர் என்ற புரட்சியாளரின் நோக்கில் பெற்றோர்க்கு இன்பமளித்தல், கல்வி பெறுதல், ஒழுக்கம், சான்றாண்மை, கற்பு, இல்லறக் கடமை ஆற்றுதல் என அனைத்தும் இருபாலார்க்கும் சமநிலையே தரப்படுகிறது. 66, 67, 69 குறட்பாக்களில் இவற்றை காணலாம். ஆய்வின் பயன் இக்கருத்துக்கள் அனைத்தும் எல்லா நாடுகளுக்கும் இன மத மொழியினருக்கும் பொதுவானவை. எனவே திருக்குறள் உலகப் பொது நூல். அடுத்த 3வது தலைப்பு துறவற புரட்சி. துறவியல் 13 அதிகாரங்களும் அருளுடைமை, அவ அறுத்தல் போன்றவை இந்த தலைப்புக்கான தரவுகளாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. வீட்டை உறவுகளை துறந்து காட்டை அடைந்து தவம் செய்வதோ, காவியுடுத்தி மழித்தல் மீட்டலும், குடும்பம் நீத்து வாழ்வதோ அல்ல வள்ளுவர் கூறும் துறவு நெறி. உலக மரபில் கூறப்பட்ட பின்பற்றப்பட்ட துறவுக்கு மாறானது வள்ளுவர் வரையறை. இல்லறத்தை நல்லறமாக ஏற்றி முதுமையும் மனப்பக்குவமும் பெற்று தன் உரிமைகளை பொருட்களை உரிய இளையோரிடம் ஒப்படைத்து அவர்களுக்கு வழிகாட்டியாய் பற்றற்று ஒதுங்கி வாழ்வதை வள்ளுவர் கூறும் துறவு. இக்கருத்தினை அடிப்படையில் துறவு நெறியில் பல புரட்சி கருத்துக்களை வகுத்து செல்கிறார். முதலில் பொருள்மய உலகில் பொருள் இழந்தார் மாட்டு உண்டு எனவே பொருள் இழிந்தார் மாட்டு உண்டு, எனவே செல்வங்களில் உயர்ந்தது அருளே என்கிறார். குறள் எண் 24, 242, 248. அருளுடையார்க்கு துன்பமும் இல்லை என்கிறார். 243, 245, 244. அருளாட்சி பெருக பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டாம், பிற உயிர்களை கொன்று உண்பாரிடம் அருள் தங்காது என்கிறார். குறள் எண் 251, 252, 254, 255. 1000 வேள்வி செய்வதால் உண்டாகும் பயனை ஓர் உயிரை கொல்லாமல் இருப்பதால் பெறலாம் என்பது வேள்வி தவத்திற்கு எதிரான மாபெரும் சமுதாய புரட்சி. தவத்தால் பெறுவதைக் காட்டிலும் கொல்லாமையால் உலகத்தார் கைகூப்பி தொழும் பெருநிலை அடையலாம் என்பதும் பெரும் புரட்சியே ஆகும். குறள் எண் 259, 260, 268 குறட்பாக்களில் இவை பதிவிடப்பட்டுள்ளன. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு என தவத்தை எளிமைப்படுத்தி புரட்சி செய்கிறார். குறள் எண் 261. அவரவர்க்குரிய கடமைகளை செய்பவரே உண்மையில் தவம் செய்பவர், பிறரெல்லாம் ஆசை வயப்பட்டு அவச்செயல் புரிபவரே என்கிறார். குறள் எண் 266. குற்ற மனதில் மாசுகள் களைந்து வாழ்வதே தவ வாழ்வு, மற்ற புறவேடங்கள் தேவையில்லை என்கிறார். 280, 278, 277, 276, 273, 272, 271 இவை புறவேட துறவிகளைக் கண்டு ஐம்பூதங்களும் நகைக்கும் என கேலி செய்கிறாய். இவை மரபு சார்ந்த துறவரத்திற்கு எதிரான புரட்சி கருத்துக்கள். தவத்தில் மறைந்து தீமை செய்பவர்களை வேடன் புதருள் மறைந்து புல்வேட்டையாடுதலையும், மன வலிமை இல்லாதவன் தவவேடம் பசுப்புலித்தோல் போற்றி மேய்ந்ததற்கும் ஒப்பிட்டு தவ வேடதாரிகளின் சமுதாய குற்றங்களை சாடுகிறார். குறள் எண் 273, 274. யான் எனது என்னும் செரு கருத்தல், ஐம்பொறிகளை அடக்குதல், ஆசைகளை முற்றாக துரத்தல், இதுவே தவம். நெஞ்சில் பற்றுவிடாத தவம் தவமல்ல, அது துன்பத்திற்கே இடமாகும் என்கிறார். குறள் எண் 341, 43, 344, 345, 346, 348, 349. நெறி கடந்தார் வாயில் பிறக்கும் மின்னா சொல்லை பொறுத்து கொள்பவர் துறவிகளிலும் மேம்பட்டவர் என பொறுமையை உயர்த்தி புரட்சி செய்கிறார். குறள் எண் 159, 160 காண்க. வாழ்வின் மாறுபட்ட இன்ப துன்ப நிலைகளைக் கண்டு அஞ்சி எதிர்நீச்சலிட்டு வாழ இயலாமல் துறவு பூண்டவர்களைக் காட்டிலும் கொலை தொழிலை அஞ்சி அதிலிருந்து விலகி அறநெறியில் வாழ்பவர் உயர்ந்தோர் என்பது புரட்சியே ஆகும். குறள் எண் 325. தன்னை சார்ந்தவர்களை பாதுகாத்து நன்னெறியில் வாழச் செய்து தானும் அறமழமாமல் வாழும் இல்வாழ்க்கை ஆன்ம உயர்வு கருதி துறவு பூண்டு பல்வேறு நோன்புகளை நோக்கும் துறவு வாழ்வை விட மேம்பட்டதாகும். இல்லறத்திற்குரிய நெறி பெறலாது வாழும் இல்லறத்தான் துறவிகளை விட ஆற்றல் வாய்ந்தவன் என்கிறார். 47, 48 இந்த புரட்சி கருத்துக்களை அவர் பதிவிடுகிறார். ஆற்றல்களிலெல்லாம் தலை சிறந்த ஆற்றல் பசியை பொறுத்தல். ஆனால் அப்பசியை உணவிட்டு ஆற்றுபவர் ஆற்றலின் முன் அது தோற்று போகும்.
என்று 225 பதிகிறார். இதன் வாயிலாக உழுது பயிர் செய்து உலகை காக்கும் உழவர்களின் உழைப்பு நின்றால் பற்றற்ற துறவிகளுக்கும் வாழ்க்கை இல்லை. உழவு இழிதொழில் என்று புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தில் உழவையும் உழைப்பையும் உயர்வுபடுத்தி தவத்தினும் துறவரத்தினும் மேம்படுத்தி காட்டும் மிகப்பெரிய புரட்சி இது. குறள் எண் 1036. மழையின் ஆற்றலுக்கு முன் தவ ஆற்றல் பின்னிட்டு போகும். தானமும் தவமும் மழை இல்லையேல் இல்லை. குறள் எண் 919. வள்ளுவர் வலியுறுத்துவது மன தூய்மை. மன தூய்மையும் பற்றற்ற நிலையுமே. ஒரு முகப்பட்ட மனத்தோடு உலக நன்மைக்காக ஒரு உயர்ந்த குறிக்கோளுடன் வாழ்வதும் இயல்பான கலக்கமற்ற மனநிலையோடு வாழ்வின் இறுதியை அடைவதற்கான பயிற்சியுமே துறவு என்பதுதான் அவருடைய கருத்து. தனக்காக துறந்து வாழ்பவரினும் மனித இன மேன்மைக்காக தன்னலம் துறந்து செயற்கரும் செயலாற்றிய அரிய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு அளித்த அறிவியல் வல்லுநர்கள், தொழிலியல் வல்லுநர்கள், சமூக தொண்டர்கள், இவர்களே வள்ளுவர் போற்றும் துறவிகள். துறவின் பயனாக அவர் காட்டுவன மெய்யுணர்வு பெற்று மேம்படுதல், முக்குற்றங்களில் இருந்து நீங்குதல், பற்றற்ற தூய நிலை அடைதல், இறையாற்றலை உணர்ந்து இறையொளிக்கு அணியமாதல். இக்கருத்துக்கள் எந்த மத இன சமய கொள்கைகளோடு மாறுபட்டதல்ல, மக்கள் நலத்திற்கு புறம்பானதும் அல்ல, உலக அனைத்திற்கும் உகந்த பொது கருத்துக்களே. எனவே திருக்குறள் உலக பொதுநூல். 4வது அரசியல் புரட்சி. திருவள்ளுவர் ஒரு மாபெரும் அரசியல் மேதை. இலக்கிய அரசியல் படைத்தளித்த பிளாட்டோ, ரூசோ, சோவியத் புரட்சி வீரர் லெனின் ஆகிய முக்கிய அரசியல் சாதனையாளர்களின் முன்னோடி. அவருடைய புரட்சி கருத்துக்கள் புறம் வந்து போற்றப்பட்டால் வள்ளுவமே வையகம் ஆளும் என்பதில் ஐயமில்லை. திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் முடியாட்சி காலம். ஆனால் திருக்குறள் காட்டும் அரசியல் நெறிகளோ குடியாட்சி தத்துவங்கள், மக்கள் நலம் போற்றும் பொதுமை கருத்துக்கள். மன்னனை இறைவன் வடிவமாக தெய்வீக ஆற்றல் உடையவனாக போற்றிய காலம் அது. ஆனால் வள்ளுவர் அரசனின் தெய்வீக ஆற்றலை ஒப்புக்கொள்ளவில்லை. மன்னனை இறை வடிவில் காணாதது மட்டுமல்ல, இறைவனை போன்றவனாக ஏற்கவும் அவர் தகுதி நிர்ணயம் செய்கிறார். பிறப்பினால் வழி வழி வரும் மரபு உரிமையினால் மட்டும் அவனுக்கு இறைமை சிறப்பு வந்துவிடாது. முறை செய்து மக்களை காப்பாற்றும் திறம் பெற்றிருக்க வேண்டும் என்கிறார். கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி என 390 அவனுடைய தகுதிகளை பதிவிடுகிறார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என 388 கூறுகிறது. அரசன் இயற்றும் சட்டங்கள் இறை சட்டம் என்றார்கள். அதையும் மறுக்கிறார் வள்ளுவர். இயற்றலும் ஏற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. 385. சட்டம் இயற்றும் உரிமை மட்டுமே உடையவன் அரசன். அரசன் தெய்வீக தன்மை உடையவன் என்றால் அவனிடம் குற்றம் குறைகள் இருத்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர். அரசனிடம் கடுஞ்சொல், இன்னாமுகம், வெகுளி, வெறுவந்த செய்தல் இவை அற்றவனாக, அறநிழுக்கா ஆட்சியாளனாக, மரநிழக்கா மானமுடையவனாக, நடுநிலையாளனாக, குடிமக்கள் மனம் இயல்புணர்ந்து ஆட்சி செய்பவனாக இருக்க வேண்டும் என மன்னனுக்கு குறைகளைந்து நிறைவகுக்கிறார் வள்ளுவ பெருந்தகையார். குறள் எண்கள் 384, 387, 386, 545, 548, 563, 565, 564. அரசன் தெய்வீகம் உடையவன் என்றால் அவன் நிறையறிவு பெற்ற வாலறிவனாக இருத்தல் வேண்டும். எல்லாம் வல்ல ஆற்றல் பெற்றவனாக புதியன கண்டு புத்தாக்க பாதையில் நாட்டை உய்க்க வேண்டும். அரசர்கள் நிறையறிவு பெற்றவரானால் அமைச்சு, படை, அரண் இவையெல்லாம் ஏன் பேதமை உடையவர்களாகவும் அரசர்கள் உள்ளனரே. அதற்கன்றோ அவன் பெரியோரை துணை கொள்ள வேண்டும் என அறிகொண்டு அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் என 638 குறள் மூலம் அவன் தெய்வீகத்தையும் வாலறிவையும் பொய்க்கச் செய்கிறார் வள்ளுவ பெருந்தகையார். மன்னன் மக்கள் நலம் காப்பவன். மக்களுக்காக மன்னனை அன்றி மன்னனுக்காக மக்கள் அல்ல என்பதே வள்ளுவரின் கொள்கை. நடுநிலை உள்ளத்தாலும் மக்கள் நலம் காத்தலாலும் மட்டுமே மன்னனின் புகழ் நிலைக்கும். இதை குறள் எண் 554, 556, 544 பதிவிடுகிறார். மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃதின்றேல் மன்னாவாம் மன்னர் கொளி. 556. குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. அரசனுக்கு வேலால் வருவது வெற்றி அல்ல, மக்கள் நலம் பேணும் வளையாத செங்கோலால் வருவது மட்டுமே வெற்றி. குறள் எண் 547, 548. அரசனை தழுவி வாழும் அரசு கொடுங்கோல் அரசு.
குறள் எண் 448, 389. முறையாக நடைபெறாத ஆட்சியை மக்கள் மாற்றலாம். மாற்றும் உரிமை மக்களுக்கு உண்டு. ஆட்சியாளர் ஆட்சியை இழப்பர் என்ற புரட்சி கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு என 554 மற்றும் 556 குறட்பாக்களில் பதிவிடுகிறார். இன்றைய குடியாட்சி தத்துவத்தை அன்றே வடிவமைத்து காட்டிய வள்ளுவப் பெருந்தகையின் புரட்சி உள்ளத்தை எவ்வாறு வியந்து பாராட்டுவது? கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களைகட்டதோடு நேர் என 550 கொலையில் கொடியாரை வேந்தன் தண்டிக்க தவறினால் குற்றங்கள் மலிந்து போகும், நாடு காடாகும், பயிர் செழித்து வளர தடையாக இருக்கும் களைகளை வேரோடு பிடுங்க வேண்டும். மக்கள் நலப் புரட்சிக்கு வள்ளுவர் கருத்து மிகப் பெரும் மக்கள் நலப் புரட்சியாகும் இது. இந்த கருத்துக்களை எல்லாம் 541, 547, 549, 550, 553 குறட்பாக்களிலே பதிவிடுகிறார். திருவள்ளுவர் நோக்கில் அரசு என்பது வரி வசூலிக்கும் எந்திரமோ, அதிகார கேந்திரமோ, தண்டனை வழங்கும் சர்வாதிகாரப்பட்ட நிறுவனமோ அல்ல. குடிமக்களை குற்றம் செய்ய தூண்டாத, அதற்கான சூழலை ஏற்படுத்தாத அரசே நல்லரசு என்பது அவர் கொள்கை. குறள் எண் 548, 549, 551, 552. மக்களின் ஆற்றலுக்கு அதிகமான வரி விதிப்பு, கள்ளக்கணக்கு, கருப்பு பணம், வரி ஏய்ப்பு, நாட்டு வளங்களை கொள்ளையடித்தல், சுரண்டல் போன்ற குற்றங்களுக்கு வழிவகுக்கிறது. கண்ணோட்டமில்லாத நடுநிலையோடு குற்றங்கள் தண்டிக்கப்பட்டு நல்லவர்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கப்பட்டால் மேலும் மேலும் குற்றங்கள் பெருகுவது தடுக்கப்படும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு 436 குறட்பாவில் பதிவிடுகிறார். உலகம் முழுவதும் முடியாட்சி நடைபெற்று வந்த காலத்திலே வாழ்ந்த திருவள்ளுவரின் உள்ளத்தில் மலர்ந்தெழுந்த மாபெரும் குடியாட்சி தத்துவ புரட்சியாகும் இவை. மக்கள் குற்றம் செய்கிறார்கள். குற்றத்திற்கான மோன காரணம் என்ன? மக்கள் குற்றம் புரிவதற்கான அரசின் குறை என்ன என்று ஆராய வேண்டும் என்கிறார். அவற்றை 544, 553, 561, 564 குறட்பாக்களில் பதிவிடுகிறார். ஆய்வு பயன்: மக்களை மையமாக கொண்டதே நல்லாட்சி. அரசன் மக்கள் நலம் பேணும் எளிமையும் கடுஞ்சொல்லும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். மக்களை குற்றம் செய்ய தூண்டாத சூழல் அமைத்து தருவதாக இருக்கும் அரசே நல்லரசு. அமைச்சர் சான்றோர்களின் வழிகாட்டுதலில் அரசு நடக்க வேண்டும். இவை யாவும் எல்லா நாட்டு அரசியலுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான நல்லாட்சி கருத்துக்களே. எவரையும் சாராத நடுநிலை கருத்துக்களை வழங்கிய திருக்குறள் உலக பொது நூலாகும் தகுதி உள்ளது. அடுத்தது 5வது தலைப்பு இலக்கிய புரட்சி. சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பழக்க வழக்கங்கள் அல்லது கருத்துக்களுக்கு மாறான கருத்துக்கள் புரட்சிகரமானவையாக கருதப்படுகின்றன. இந்த அடிப்படையில் திருவள்ளுவர் திருக்குறளில் பல புதுமைகளையும் புரட்சிகளையும் செய்துள்ளார். இலக்கிய அளவிலே அவர் செய்துள்ள புரட்சிகளை கட்டுரையில் காணலாம். தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலுக்கு இலக்கியமானது திருக்குறள். பாயிரம் என்ற பகுதியும் கடல் வாழ்த்தும் முந்தைய இலக்கியங்களில் இல்லை. பாயிரமும் கடவுள் வாழ்த்துடு கண்ணிய வறுமை என்ற தொல்காப்பிய இலக்கணத்திற்கு ஒப்ப கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4ஐயும் பாயிரம் என்ற பகுதியாக கொண்டு எழுதப்பட்ட முதல் நூல் திருக்குறள். பாவகைகளிலும் புரட்சி. தமிழில் ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா என்ற 4 வகை பாக்களும் பல்வேறு பாவினங்களும் உண்டு. ஆனால் வள்ளுவ பெருந்தகையார் வெண்பாவின் மிகக்குரிய வடிவமான குறள் வெண்பாவை தேர்ந்தெடுத்து குறள் வெண்பாக்களிலேயே முழு நூலையும் படைத்துள்ளார். இது ஒரு முதன்மையான இலக்கிய புரட்சி. நூல் நுதல் பொருளில் புரட்சி. தமிழர் தம் வாழ்வியல் விழுமியங்களாக அறம்பொருள் இன்பம் ஆகிய 3ஐ கொண்டிருந்தனர். அகவாழ்வை அகத்திணை என்றும் பிற அறம்பொருள் கொடை வீரம் இவற்றை புறத்திணை என்றும் பிரித்திருந்தனர். அகத்திணை சார்ந்தவை அகத்திணை நூல் என்றும் புறத்திணை சார்ந்தவை புறத்திணை நூல் என்றும் பிரித்தனர். ஆனால் திருக்குறளில் அத்தகைய பிரிவுகள் ஏதும் இல்லை. அறம்பொருள் இன்பம் 3ஐயும் உள்ளடக்கிய முழுமுதல் நூலாக திருக்குறள் விளங்குகிறது. அவ்வாறே அறத்துப்பாலும் பொருட்பாலும் புறத்திணை சார்ந்தவை, காமத்துப்பால் அகத்திணை நூல். எனவே புறத்திணையும் அகத்திணையும் ஒருங்கு அமைந்த முதன்மையான முதல் நூலும் திருக்குறளே ஆகும். இது ஒரு மதசார்பற்ற நூல். பௌத்தம், சமணம், வைதீகம் போன்ற பல சமயங்களும் சமய சண்டைகளும் மலிந்திருந்த காலத்திலே தோன்றிய திருக்குறள் எல்லா மதங்களின் கொள்கைகளையும் ஏற்று அவற்றின் சாரங்களை தொகுத்து தம் கருத்தையும் இணைத்து புதியதோர் கடவுள் கொள்கையை படைத்தளித்த பெருமை புரட்சியாளர் திருவள்ளுவருக்கு
திருவள்ளுவரை சாரும். அதனால் உலகின் மதசார்பற்ற ஒரே நூலாக திருக்குறள் விளங்குகிறது. உலகில் அதிகம் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட முதன்மையான நூலும் திருக்குறளே ஆகும். திருக்குறளின் பன்முகத்தன்மை. திருக்குறள் ஒரு அறநூல், வாழ்வியல் வழிகாட்டி நூல். இது ஒரு பொருளியல் நூல், அரசியல் நூல், அறிவியல் நூல், கலைநயம் சான்ற இலக்கிய நூல் என பல பரிமாணங்களை ஒருங்கே கொண்டது. உலகம் முழுமைக்குமான பொதுமறை திருக்குறள் ஒரு மாபெரும் இலக்கிய புரட்சியாகும். எளிமையான மக்கள் நூல் இது. இந்நூல் செய்யுள் நடையில் ஏற்றவாறு மக்களின் பேச்சு வழக்கையும் பயன்படுத்தி எல்லோருக்கும் பொதுமையான நூலாக ஒரு இலக்கிய புரட்சி செய்யப்பட்டுள்ளது. நயம் சான்ற இலக்கியம் இது. ஊரறிந்த உண்மைகளை ஓமைகளாக்கி உயர்ந்த விழுமியங்களை விளக்குதல், ஒப்பற்ற சொல்லாட்சி, ஒரு நீதியால் மற்றொரு நீதியை விளக்குதல், எதிரெதிர் கருத்துக்களை முரண்பாட்டு முறையில் விளக்குதல், அழகான அணிகள், உடன்பாடு, எதிர்மறை என்ற இரு உத்திகளையும் ஏற்றவாறு பயன்படுத்துதல், நகை, அழுகை, உவகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி என்னும் எண்மகை மேற்பாடுகளையும் அவை பிறக்கும் இடங்களையும் ஏற்ற இடங்களில் இரண்டடிகளில் ஏற்றவாறு அமைக்கும் அருமை மிக பெரும் புதுமையும் புரட்சியும் ஆகும். உடுக்கவை இழந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கண் களைவது, இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள், புதல் மறைந்து வேடன் புல் சிமித்தல் போன்ற பல்வேறு அழகிய ஓமைகள் நூலுக்கு எழில் ஊட்டுவன. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் 1073, பறந்து கெடுக உலகியற்றான் 1062, சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும் 183 போன்ற குரட்பாக்களில் மெய்ப்பாடுகளை காணலாம். நாடக இலக்கியம். காமத்துப்பால் முழுமையும் தலைவன் தலைவி உரையாடலில் நாடக பாணியை பயன்படுத்தியுள்ளார். இதுவும் ஒரு புரட்சியே ஆகும். எடுத்துக்காட்டு புலவி, புலவின் நுணுக்கம், அதிகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். பல இலக்கியங்களில் தோற்றத்திற்கு முதலான நூல் இது. தூது இலக்கியங்கள், பரணி இலக்கியம், படைச்செருக்கு அதிகாரம், தூது அதிகாரம் தூது இலக்கியத்திற்கும், படைச்செருக்கு அதிகாரம் பரணி இலக்கியத்திற்கும், உலா நூலுக்கு 1268, 1311, 1264 மேலும் பல்வேறு நூல்களுக்கும் கருத்துக்கடன் வழங்கிய நூல் திருக்குறள். திருக்குறளை பயன்படுத்தாத இலக்கியங்களோ நூல்களோ வேறு தமிழில் இல்லை. பரத்தமை கடிந்த ஒரே அகத்திணை நூல் திருக்குறள். தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் ஏற்று பாடிய பரத்தமைக்கு திருக்குறளில் இடமில்லை. காமத்துப்பாலில் பரத்தமை பிரிவு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் பரத்தமை என்ற பெண்பார் சொல்லுக்கு பரத்தன் என்ற ஆண்பார் சொல்லை புத்தாக்கம் செய்ததும் பெரும் புரட்சியாகும். பரத்தமை என்ற சொல்லை அவர் தம் நூலில் எங்குமே கையாளவில்லை. பல துறைகளை ஆயும் நூலாக இது இருக்கிறது. வணிக இயல், நீரியல், மேலாண்மையியல், தொழிலியல், அரசியல், அமைச்சியல், பொருளியல் போன்ற பல துறைகளை பற்றிய செய்திகளை ஒருங்கே ஆராயக்கூடிய, அதை பற்றிய செய்திகளை தரும் நூலாக திருக்குறள் விளங்குகிறது. உலக அரங்கில் மத பயன் திருக்குறள் ஒப்புயர்வற்ற இலக்கியம். சரிங்க ஐயா. நிறுத்திட்டோமாங்க ஐயா? நல்லதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி அம்மா. நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அருட்திரு மோகனராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து சான்றாண்மை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் ஐயா அவர்கள் வாய்ப்பளித்தால் எஞ்சி இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கான புரட்சி கருத்துக்களை பதிவிடுவேன். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. நன்றி அம்மா.